ஹாய்ங்க, குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு வெற்றியாளருக்கு தேர்வு நேரத்துல ஒவ்வொரு வினாக்களையும் எவ்வளவு நேரத்துல முடிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான இதா இருக்கும். நிறைய பேர் 100க்கு 100 எடுக்கிறவங்கலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நிறையவே உங்க ஆசிரியர் கண்டிப்பா இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில தகவலை நானும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் தேர்வுக்குரிய நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம தமிழ் தேர்வுல நம்ம அடிக்கடி இருக்கிற மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாங்கிற நிறைய விஷயத்தை இடையில சொல்லுவேன். கொஞ்சம் கவனமா பாருங்க, சரிங்களா? தமிழ் தேர்வுல நம்ம 100 மார்க்குக்கு எழுத போறோம். 100 மார்க்குக்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பப்ளிக்னு அட்டன் பண்ணும்போது முதல் தேர்வை தமிழ் எதிர்பார்க்குறீங்க. அப்படிங்கும் போது அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நம்ம விளையாட்டுத்தனமா போய் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதிடக்கூடாது. அப்படின்னா பொது தேர்வு எழுதுற மாணவர்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட், தமிழுக்கு தனியா, ஆங்கிலத்துக்கு தனியா, கணிதத்துக்கு தனியா, அறிவியலுக்கு தனியா, சமூகத்துக்கு தனியா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நம்ம சேனல்ல இதை பத்தி ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம தனித்தனியா அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா அதை பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம நேர மேலாண்மை ஃபாலோ பண்றது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 100க்கு 100 எடுக்கணும், 90க்கு மேல மதிப்பெண் எடுக்கணும்னா கண்டிப்பா நேர மேலாண்மையில நம்ம ஒரு வெற்றியாளரா இருக்கணும். அப்படின்னா அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4, பகுதி 5 இதெல்லாம் எப்படி எந்த நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறத கண்டிப்பா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இப்ப பார்க்கலாம். வாங்க இப்ப எந்தெந்த கேள்வி எவ்வளவு நேரத்தில் எழுதி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பர்ல முதல் எடுத்தோடனே பகுதி 1ல 15 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த 15 1 மார்க்கையும் நம்ம 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப அவசரமா எழுதாம பொறுமையா அந்த கேள்வி நிதானமா படிச்சு பார்த்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணாலும் சரி, 12 நிமிஷம் செலவு பண்ணாலும் சரி, 15மே கேள்வி நல்லா படிச்சு நல்லபடியா ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க நீட்டா அந்த 15 மார்க் முழுவதும் பெறதுக்கு கேள்வி நல்லா அழகா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பகுதி 2ல பிரிவு 1 ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையிலையும் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல மொத்தமா நம்மளுக்கு வந்து 6 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அதுல 4 கேள்வி எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே 2 மார்க் நம்மளுக்கு. அப்படின்னா 4 into 2 8 மார்க் எழுதணும். அப்ப அதை ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். அடுத்து அதிலே பிரிவு 2ல எப்படியும் 5 வினாக்களுக்கு மட்டும் இடையிலையும் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்மளுக்கு வந்து மொத்தமாவே 7 கேள்வி இருக்கும். இது வந்து எல்லாம் 2 மார்க் ஓரியன்டா சின்ன சின்ன கொஸ்டினாவே இருக்கும். கலைச்சொல் இருக்கும், ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக, பழமொழி நிறைவு செய்க, தொகைச்சொற்களை விரித்தெழுதுக, அகராதியில் காண்க, இந்த மாதிரி கேள்விலாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் பண்றதா தான் இருக்கும். 5 கொஸ்டின் ஈஸியா எழுதலாம் 15 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ள. அது ஒரு 5 into 2 10 மார்க் ஆச்சுங்க. அப்படின்னா பகுதி 1லயும் பகுதி 2லயும் மொத்தமா 3 மார்க்ஸ் பில்டப்லயும் நான் 15 நிமிஷம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே நீங்க உங்களோட ஆன்சரை நீட்டா பிரசன்ட் பண்ண பாருங்க. அடுத்து பகுதி 3ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 பிரிவு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரிவு பாத்தீங்கன்னா ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையிலையும் சொல்லிட்டு 29, 30, 31 3 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கேள்வி நம்மளுக்கு ஏதோ 2 மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்குங்க. அது 2 கேள்வி 3 மார்க் 3 மார்க் எழுதுறதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணாவே போதும், நீட்டாவே எழுதலாம். அடுத்து அதே மாதிரி அதுல பிரிவு 2லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 32, 33, 34ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதுலயும் நம்ம 2 கொஸ்டின் தான் எழுத போறோம் 3 மார்க். அதுவும் ஒரு 6 மார்க் தாங்க. அப்படின்னா அதையும் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிவு 3ல இலக்கண கேள்வி பதில் இருக்கும். இலக்கண கேள்வி பதில நம்ம 3 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அதுல 2 கேள்வி 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் நம்மளுக்கு 3 மார்க் தான். அது 2 தான் எழுத போறோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அழகா செலவு பண்ணலாம். அப்படின்னா வந்து பகுதி 3ல பாத்தீங்கன்னா பிரிவு 1, 2, 3 எல்லாத்துலயுமே நம்ம 3 மார்க் வந்து 2 எழுத போறோம். ஒவ்வொன்றுக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணணும். உங்களோட எக்ஸாம்ல வாட்சை கண்டிப்பா ஐவிஷன்ல வச்சுக்கிட்டு கரெக்டா டைம் பார்த்துட்டு எழுதுங்க. வாட்ச் யூஸ் பண்றதே கொஞ்சம் நார்மல் வாட்ச் தான் யூஸ் பண்ணுங்க, டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்ல உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இப்பயே நம்மளுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர்ல நம்பரிங் போட்ட வாட்ச் மாதிரி ஒரு நல்ல வாட்சை வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கைவிஷன் நல்லாவே தெரியும். நார்மலா 1 அந்த ரோமன் லெட்டர் போட்டது வேண்டாம். நார்மலாவே நம்ம வால் கிளாக்ல எப்படி ஒரு நம்பர் இருக்கும் 1 2 3 4 5 நம்பர் தெரியுற மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட்ல நீட்டா கருப்பு கலர்ல அந்த நம்பர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெரிய ரவுண்ட் கிளாக்கோ அல்லது ரெக்டாங்குலரோ வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நல்ல ஐவிஷனுக்கு நம்ம வாட்ச் மாதிரியே கண்ணுக்கு வைத்தாப்பே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம எழுதும்போது ஈஸியா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணலாம்.
வாட்ச் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த எக்ஸாம்பிள் எந்த வாட்ச் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, டிஜிட்டல் வாட்ச் இந்த மாதிரி ரொம்ப மாடர்னிங் வாட்ச் யூஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலா இந்த மாதிரி வால் கிளாக் மாதிரி இருக்கிற எம்டியா இருக்கிற ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல நம்பரிங் போட்ட வாட்சை தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்பயே தேடி பிடிச்சி வாட்ச் கடையில எங்க இருக்கோ உங்களுக்கு நல்ல ஒரு வாட்சை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வாட்சை இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இருந்து பயன்படுத்துங்க. எதுக்குன்னா வரக்கூடிய 3 ரிவிஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணி இதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எழுதுனீங்கன்னா தமிழ்ல நீங்க கண்டிப்பா முழு மதிப்பெண் பெறதுக்கு 100க்கு 100 மதிப்பெண் பெறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் நல்ல வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு வந்து பகுதி 4ல பாத்தீங்கன்னா 5x5 25 இது எல்லாமே எதிரா சாய்ஸ்ல இருக்கும். எதிரா சாய்ஸ்ங்கும் போது ஒவ்வொரு கேள்விக்கும் ரெண்டு அல்லதுல 2 கேள்வி கொடுத்திருப்பாங்க. அதுல நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம எழுத காட்சி இருக்கும், படிவம் இருக்கும், கடிதம் இருக்கும், அப்புறம் செய்யுள் கேள்வி பதில் இருக்கும், வாழ்த்து ஒப்பிடுதல் இருக்கும், தமிழாக்கம் இருக்கும், இதெல்லாம் இருக்குங்க. அதில் நீங்க வந்து ஒவ்வொரு கேள்வியுமே 5 மார்க்குங்கும் போது ஒவ்வொரு கேள்வியுமே 8 நிமிஷம் எடுத்துக்கோங்க. தாராளமா எடுத்து எழுதி நீட்டா எழுதலாம். 40 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருங்க. அப்படின்னா ஒவ்வொரு 5 மார்க்கும் நம்ம 8 நிமிஷம் எழுதுறது முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப அதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. அடுத்து கடைசியா பகுதி 5 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெடுவினா. 3 நெடுவினா கேட்கறாங்க. அது எதிரா சாய்ஸா 2 இருக்கும். 43, 44, 45 கேள்வியில இருக்கும். அது 2 நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு எழுதணும். ஒவ்வொரு கேள்வியும் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுல 2ல 1 எழுதணும். ஒவ்வொரு நெடுவினாக்கும் நம்மளுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்கன்னா 8 மார்க் கொடுக்குறாங்க. அப்படின்னா 8 மார்க் வந்து ஒரு நெடுவினாவுக்கு நம்ம 15 நிமிஷம் கண்டிப்பா செலவு பண்ற மாதிரி எழுதணும். நீட்டா குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை முடிவுரை போட்டு பழமொழி எழுதி இடையில ஒரு 5 சைடிங் சப்ஹெட்டிங்ஸ் போட்டு தான் எழுதணுங்க. அப்படி எழுத நீட் ஃபார்மேட்டா 3யுமே அப்படி எழுத பிரசன்ட் பண்ணுங்க. அப்ப 3க்குமே நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு 15 நிமிஷம் செலவு பண்ணுங்க. அப்ப 3 × 15 45 நிமிஷம் ஆச்சு. அப்படின்னா இந்த நெடுவினா பொறுத்த வரைக்கும் எக்காந்து கூட விட்டுட்டு வந்தேன், பாதி எழுதுனேன், அரைகுறையா எழுதுனேன், பாதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. எதுக்குன்னா நம்ம நேர மேலாண்மையை டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு அந்த தரங்களே வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடிய 3 எக்ஸாம் 4 எக்ஸாம்ல திரும்ப இதே டைம் மேனேஜ்மெண்ட் எழுதி பழகுங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த டைமுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு செக்கிங் ப்ராசஸ்ல ஈஸியா டைம் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்ப நம்ம லாஸ்ட் நெடுவினாக்கு வந்து 15 நிமிஷம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நெடுவினாக்கும் 3 × 15 45 நிமிஷம் ஆச்சு. இப்ப அந்த 8 மார்க் நெடுவினாவே 3 நெடுவினாவுக்கு அழகா முடிச்சிட்டோம். மொத்தமா நம்ம இப்ப ஸ்பெண்ட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா மொத்தமா ஆட் பண்ணி பார்த்தா 160 நிமிஷம் தான் இருக்கு. 160 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நமக்கு மொத்தமா தேர்வு நேரம் வந்து 3 மணி நேரம். 3 மணி நேரம்னா 180 நிமிஷம். மீதி 20 நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ராவே டைம் இருக்கு. அந்த 20 நிமிஷம் எப்படி எதுக்கு வச்சுக்கலாம்னா ஒரு 10 நிமிஷம் வந்து அண்டர்லைனிங் பர்பஸ்க்கும், இன்னொரு 10 நிமிஷம் வந்து செக்கிங் ப்ராசஸ்க்கு வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டுக்குமா, பிரிவு கரெக்டா எழுதிருக்குமா, எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர் கேள்வி நம்பர் கரெக்டா போட்டுக்குமா, கரெக்டான வடிவத்தை தான் எழுதிருக்குமா, கரெக்டான கேள்வி கரெக்டான பதில் தான் எழுதிருக்குமான்னு செக் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் அண்டர்லைனிங்க்கும் பிளஸ் பிரசன்டேஷனுக்கு வச்சுக்கலாம். இல்ல சார் ஏதோ ஒரு கேள்வி சின்ன கேள்வி குரலை வந்து மாத்தி எழுதிட்டேன்னு அந்த டைம்ல யோசிச்சா கூட அந்த டைம்ல நமக்கு டைம் இருக்குங்க. அவர் பின்னாடி பக்கத்துல அதே கொஸ்டின் நம்பர் போட்டு முன்னாடி எழுதிக்கிறத அடிச்சுட்டு பின்னாடி கரெக்டான ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? அப்படின்னா லாஸ்ட் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் கையில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 20 நிமிஷம் கண்டிப்பா கையில இருக்கும். சரிங்களா? அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கரெக்டா எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்க முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் என்னோட மிஸ்டர் டியூட்டோரியல் சேனல் சார்பாக ஒரு நல்ல வாழ்த்துக்கள். உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் முழுவதும் வரட்டும். கையெழுத்து தெளிவா எழுதுங்க. அதனால இந்த வீடியோவை நான் பார்த்த எல்லா மாணவருக்கும் இது அப்கமிங் சேனல்ல வர எல்லா வீடியோஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிளஸ் இது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 11th 12th சார்பா 11th இருக்கிற குரூப்பிங் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் 12th சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க எல்லாத்து வீடியோவுக்கும் கவனக்குறைவு இல்லாம நல்ல ஒரு ஊக்கத்தோட பாருங்க. நல்ல மதிப்பெண் பெறுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்னங்க பாத்தீங்களா எந்தெந்த டைம்ல என்ன கொஸ்டின் முடிக்கணும் அப்படிங்கிறது? கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸையும் அந்தந்த டைமுக்குள்ள முடிச்சு பழகுங்க. முடிக்கிறது மட்டும் இல்லாம லாஸ்ட் 10 நிமிஷம் செக்கிங் ப்ராசஸ்க்கும் அண்டர்லைனிங் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. பிளஸ் அது மட்டும் ஒரு முக்கிய தகவலா இருக்கட்டும். பிளஸ் மேலும் கையெழுத்த ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி எழுத பழகுங்க. அடித்திருத்தல் இல்லாம எழுதுங்க. கேள்வி ஒரு முறைக்கு 7 முறை வாசிச்சு எழுதுங்க. மனப்பாட பதிவு திருக்குறள்னா அழகா அந்த குரல் முடியும் குரல் கேட்டாங்கன்னா தொடங்கும் குரலுக்கு பார்த்தாங்க எழுதுங்க. மனப்பாட பதிவு பாக்ஸ் போட்டு எழுதுங்க. குறிப்பு சட்டத்தை பாக்ஸ் போட்டு எழுதுங்க. முன்னுரை முடிவுரைக்கு ஒரு அழகான ஒரு பழமொழி கொடுங்க, ஒரு நீதி கொடுங்க. பிளஸ் சிறுவினா குருவினால அழகா ஒரு சைடிங் போட்டு எழுதுங்க. 1 மார்க் எல்லாம் கரெக்டா அந்த பிரிவு கரெக்டா நம்பர் போட்டு அந்த இ அந்த நம்பர் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. பிளஸ் இந்த தகவல்லாம் உங்களுக்கு தமிழக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல நான் சொல்ற விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால 100 எடுக்க முடியுங்க. 100 அடிச்சு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழ்ல சார் நான் தமிழ்ல முதத்தை விட இப்ப மார்க் அதிகம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். தேங்க்யூ. பாய்.